அதிகாரம் 13. சீமோனின் தலைமை. சீமோன் தலைவராதல். யூதேய நாட்டின் மீது படையெடுத்து அதை அழித்தொழிக்கும்படி திரிபோ பெரும்படை திரட்டியிருந்தான் என்று சீமோன் கேள்விப்பட்டார். மக்கள் அஞ்சி நடுங்கியிருப்பதைக் கண்டு அவர் எருசலேம் சென்று மக்களை ஒன்று சேர்த்தார். அவர்களுக்கு அவர் ஊக்கம் அளித்து, நானும் என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பமும் திருச்சட்டத்துக்காகவும் திருவிடத்துக்காகவும் செய்துள்ள அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் புரிந்துள்ள போர்களையும் எதிர்கொண்ட இடுக்கண்களையும் அறிவீர்கள். இதை முன்னிட்டே என் சகோதரர்கள் அனைவரும் இஸ்ரேலுக்காக மடிந்தார்கள். இப்போது நான் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன். எந்த துன்பம் நேர்ந்தாலும் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்ள முனைவேன் என சிறிதும் எண்ண வேண்டாம். ஏனென்றால் என் சகோதரர்களை விட நான் சிறந்தவன் அல்லேன். ஆதலால் என் இனத்தார், திருவிடம், உங்கள் மனைவி மக்கள் ஆகியோருக்காக வேற்றினத்தார் எல்லாரையும் பழி வாங்குவேன். ஏனெனில் அவர்கள் நம்மீது கொண்ட பகைமையினால் நம்மை அழித்தொழிக்க கூடியிருக்கிறார்கள் என்றார். இச்சொற்களை கேட்டதும் மக்கள் புத்துணர்வு பெற்றார்கள். அவர்கள் உரத்த குரலில், உம் சகோதரர்களாகிய யூதாவுக்கும் யோனத்தானுக்கும் பதிலாக நீரே எங்கள் தலைவர், நீர் எங்கள் போர்களை நடத்தும், நீர் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்றார்கள். ஆகவே சீமோன் எல்லா போர் வீரர்களையும் ஒன்று சேர்த்து எருசலேமின் மதில்களை கட்டி முடிக்க விரைந்தார். சுற்றிலும் அதை வலுப்படுத்தினார். அவர் அப்சலோமின் மகன் யோனத்தானையும் அவருடன் திரளான படையையும் யோப்பாவுக்கு அனுப்பினார். யோனத்தான் அங்கு இருந்தவர்களை வெளியே துரத்திவிட்டு அவ்விடத்தில் தங்கியிருந்தார். திரிபோ தாலமாயை விட்டு புறப்பட்டு திரளான படையோடு யூதேய நாட்டின் மீது படையெடுத்தான். சிறைப்பட்டிருந்த யோனத்தானை தன்னுடன் அழைத்து சென்றான். சமவெளிக்கு எதிரில் அதிதாவில் சீமோன் பாசறை அமைத்தார். அவர் தம் சகோதரரான யோனத்தானுக்கு பதிலாக தலைவரானார் என்றும் தன்னுடன் போர் செய்யவிருக்கிறார் என்றும் திரிபோ அறிய வந்தான். ஆகவே அவரிடம் தூதர்களை அனுப்பி, உம் சகோதரரான யோனத்தான் வகித்திருந்த பொறுப்புகள் தொடர்பாக அரச கருவூலத்துக்கு அவர் செலுத்த வேண்டிய பணத்தை முன்னிட்டு அவரை நாங்கள் சிறைப்படுத்தி இருக்கிறோம். அவர் விடுதலை பெற்ற பின் எங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீர் 4 டன் வெள்ளியோடு அவருடைய மைந்தர்களுள் 2 பிணையாக இப்போது அனுப்பும். நாங்கள் அவரை விடுவிக்கிறோம் என்று சொன்னான். அவர்கள் வஞ்சகமாய் பேசுகிறார்கள் என்று சீமோன் அறிந்திருந்தும் இஸ்ரேல் மக்களின் கடும் பகைக்கு தாம் ஆளாகாதபடி பணத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு வர கட்டளையிட்டார். ஏனெனில் சீமோன் பணத்தையும் பிள்ளைகளையும் திரிபோவுக்கு அனுப்பாததால் தானே யோனத்தான் மடிந்தார் என மக்கள் சொல்லக்கூடும் என்று அஞ்சினார். எனவே பிள்ளைகளையும் 4 டன் வெள்ளியையும் சீமோன் அனுப்பி வைத்தார். ஆனால் திரிபோ தான் சொன்ன சொல்லை மீறினான். அவன் யோனத்தானை விடுதலை செய்யவில்லை. பிறகு நாட்டின் மீது திரிபோ படையெடுத்து அழிப்பதற்கு அதனுள் புகுந்தான். அதோராவுக்கு போகும் வழியாக சுற்றி சென்றான். அவன் சென்ற இடமெல்லாம் சீமோனும் தம் படையோடு அவனுக்கு எதிராக அணிவகுத்து சென்றார். எருசலேம் கோட்டைக்குள் இருந்த பகைவர்கள் பாலைநிலம் வழியாய் தங்களிடம் வருவதற்கும் உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புவதற்கும் திரிபோவிடம் தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆகவே திரிபோ தன் குதிரை வீரர்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தான். ஆனால் அன்று இரவு பனி மிகுதியாய் பெய்ததால் அவனால் போக முடியவில்லை. எனவே அவன் புறப்பட்டு கிளையாதுக்கு சென்றான். பாஸ்காமா அருகே வந்தபோது அவன் யோனத்தானை கொண்டான். அவ்விடத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பிறகு திரிபோ தன் நாட்டுக்கு திரும்பி சென்றான். சீமோன் தன் சகோதரனான யோனத்தானின் எலும்புகளை எடுத்து வர செய்து தம் மூதாதையரின் நகரமாகிய மோதையினில் அவற்றை அடக்கம் செய்தார். இஸ்ரேலர் எல்லாரும் பெரிதும் துயரங்கொண்டாடினர். அவருக்காக பல நாள் அழுது புலம்பினர். சீமோன் தம் தந்தையினுடையவும் சகோதரர்களுடையவும் கல்லறைக்கு மேல் முன்னும் பின்னும் பளபளப்பான கற்கள் பதிக்கப்பட்ட நினைவு மண்டபம் ஒன்றை எழுப்பினார். தொலைவிலிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அது உயர்ந்திருந்தது. தம் தாய் தந்தைக்கும் 4 சகோதரர்களுக்கும் எதிரெதிராக 7
கூர் கோபுரங்களை அவர் எழுப்பினார். இக்கூர் கோபுரங்களுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பின்னணி அமைப்பு ஒன்றை நிறுவினார். உயர்ந்த தூண்களை எழுப்பி அவற்றின் மேல் நிலையான நினைவு சின்னமாக இருக்கும்படி படைக்கலங்களை பொறித்தார். கடற்பயணம் செய்யும் யாவரும் காணும்படி படைக்கலங்களுக்கு அருகே கப்பல்களை செதுக்கி வைத்தார். அவர் மோதையின் நகரில் கட்டிய இந்த கல்லறை இந்நாள் வரை இருக்கிறது. இளைஞனான மன்னன் அந்தியோக்குவுக்கு எதிராய் திரிபோ சூழ்ச்சி செய்து அவனை கொன்றான். அவனுக்கு பதிலாக ஆசியாவின் அரசனாகி முடி புனைந்து நாட்டுக்கு பேரிடர் விளைவித்தான். சீமோன் யூதேயாவின் கோட்டைகளை கட்டி சுற்றிலும் உயர்ந்த காவல் மாடங்கள், பெரிய மதில்கள், கதவுகள், தாழ்பால்கள் ஆகியவற்றை அமைத்து கோட்டைகளை வலுப்படுத்தினார். கோட்டைகளுக்குள் உணவுப் பொருட்களை சேர்த்து வைத்தார். பின்பு சீமோன் சிலரை தேர்ந்தெடுத்து நாட்டுக்கு வரிவிலக்கு கோரும்படி அவர்களை தெமேத்திரியு மன்னனிடம் அனுப்பினார். ஏனென்றால் திரிபோ கொள்ளையடிப்பது ஒன்றையே தன் தொழிலாக கொண்டிருந்தான். தெமேத்திரியு மன்னன் அதற்கு இணக்கம் தெரிவித்து பின்வரும் மடலை சீமோனுக்கு எழுதி அனுப்பினான். தலைமை குருவும் மன்னர்களின் நண்பருமான சீமோனுக்கும் மூப்பர்களுக்கும் யூத இனத்தாருக்கும் தெமேத்திரியு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது: நீங்கள் அனுப்பி வைத்த பொன் முடியையும் குருத்தோலையையும் பெற்றுக்கொண்டோம். உங்களுடன் நிலைத்த சமாதானம் செய்து கொள்ளவும் உங்களுக்கு வரிவிலக்கு அளிக்குமாறு எம் அலுவலர்களுக்கு எழுதவும் ஆயத்தமாயிருக்கிறோம். நாம் உங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துகிறோம். நீங்கள் கட்டிய கோட்டைகள் உங்களுக்கே சொந்தமாகும். இந்நாள் வரை நீங்கள் செய்துள்ள தவறுகளையும் குற்றங்களையும் மன்னிக்கிறோம். நீங்கள் அரசருக்கு செலுத்த வேண்டிய சிறப்பு வரியிலிருந்து விலக்கு வழங்குகிறோம். எருசலேமில் வேறு வரிகள் இதுவரை விதிக்கப்பட்டிருந்தால் அவையும் இனிமேல் தண்டப்பட மாட்டா. உங்களிடையே தகுதி உள்ளவர்கள் அரசு பணிகளில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நம்மிடையே அமைதி நிலவட்டும். 170ஆம் ஆண்டு பிறவினத்தாரின் அடிமை நுகத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்தார்கள். பெரும் தலைமை குருவும் படைத்தளபதியும் யூதர்களின் தலைவருமான சீமோன் ஆட்சி செலுத்தும் முதல் ஆண்டு என்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் ஆவணங்களிலும் ஒப்பந்தங்களிலும் எழுதத் தொடங்கினார்கள். அக்காலத்தில் சீமோன் கசரா நகரை முற்றுகையிட்டு படைகளால் அதை சூழ்ந்து கொண்டார். நகரக்கூடிய மரக்கோபுரம் ஒன்று செய்து அதை நகருக்கு கொண்டு வந்து காவல் மாடம் ஒன்றை தாக்கி கைப்பற்றினார். அந்த மரக்கோபுரத்துக்குள் இருந்தவர்கள் நகருனுள் நுழைந்ததும் அங்கு பெருங்குழப்பம் உண்டாயிற்று. நகரில் இருந்தவர்கள் துயரின் அடையாளமாக தங்களின் ஆடைகளை கிழித்து கொண்டு தங்கள் மனைவி மக்களோடு மதில் மேல் ஏறினார்கள். உரத்த குரல் எழுப்பி தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு சீமோனை வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் செய்த தீமைகளுக்கு ஏற்ப எங்களை தண்டியாது எங்கள் மீது மனம் இறங்கும் என்று கெஞ்சினார்கள். சீமோனும் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து போர் புரிவதை நிறுத்தினார். ஆனால் அவர்களை நகருக்கு வெளியே துரத்திவிட்டு சிலைகள் இருந்த வீடுகளை தூய்மைப்படுத்திய பின்பு புகழ் பாக்களை பாடி இறைவனை போற்றிய வண்ணம் நகருக்குள் நுழைந்தார். அதனின்று எல்லா தீட்டுகளையும் நீக்கி திருச்சட்டப்படி ஒழுகி வந்தோரை அவ்விடம் குடியேற்றினார். அதை மேலும் வலுப்படுத்தி அதில் தமக்கென ஓர் இல்லத்தையும் அமைத்து கொண்டார். ஆனால் எருசலேம் கோட்டைக்குள் இருந்தவர்கள் வாங்குவதற்காகவும் விற்பதற்காகவும் வெளியே நாட்டுப்புறம் போகவும் நகருக்குள் வரவும் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆதலால் அவர்கள் பசியால் வருந்தினார்கள். பலர் பட்டினியால் மடிந்தனர். இறுதியில் அவர்கள் சீமோனிடம் கதறி அழுது தங்களுக்கு அமைதி அளிக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரும் அவ்வாறே செய்தார். ஆனால் அவர்களை அவ்விடத்தினின்று துரத்திவிட்டு கோட்டையை தீட்டுகளினின்று தூய்மைப்படுத்தினார். இஸ்ரேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டதால் 171ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் நாள் புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் யாழ், கைத்தாளம், சுரமண்டலம் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டும் கோட்டைக்குள் யூதர்கள் நுழைந்தார்கள். அந்த நாளை ஆண்டுதோறும் அவர்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும் என்று சீமோன் கட்டளையிட்டார்.
கோட்டைக்கு அருகில் இருந்த கோவில் மலையை மேலும் வலுப்படுத்தி அதில் அவரும் அவருடன் இருந்தவர்களும் வாழ்ந்தார்கள். தம் மகன் யோவான் ஆண்மை கொண்டவராய் இருக்க கண்ட சீமோன் அவரை படைகளுக்கெல்லாம் தலைவராக ஏற்படுத்தினார். யோவான் கசாராவில் வாழ்ந்து வந்தார்.